ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு கோடை விடுமுறை எப்போது என்பது குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கல்லூரி, அதாவது அடுத்த வருஷத்துக்கு எப்போ ரீஓப்பன் ஆக போகுது அப்படின்றத கொடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். 2023-24 கல்வியாண்டில் பல்கலைக்கழகம் நிர்ணயம் செய்த மொத்த வேலை நாட்களுக்கு குறையாமல் உள்ளது என்பதை கல்லூரி முதல்களே உறுதி செய்து கொண்டு கல்லூரி இறுதி பயனாளர் நினைத்து கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த வருஷம் 2023-24 கல்வியாண்டில் ஒரு காலேஜுக்குன்னு 20 நாள் ஒர்க்கிங் டேஸ் வச்சுருப்பாங்க. அந்த ஒர்க்கிங் டேஸ் பார்த்தா முடிஞ்சிருச்சா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்களே இந்த வருஷத்துக்கான இறுதி நாள் எப்போது நிர்ணயிச்சுட்டு அதுக்கேற்ற மாரி கோடை விடுமுறை விடுங்கன்ற மாரி கல்லூரிக்கு பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்போ ரீஓப்பன் ஆக போகுது காலேஜ்னால் கோடை விடுமுறைக்கு பின்பு ஜூன் 19 பார்த்தா காலேஜ் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ஜூன் 19 தான் எல்லா காலேஜுமே ரீஓப்பன் ஆக போகுது. பட் கோடை விடுமுறை சம்மந்தப்பட்ட காலேஜ் ஒர்க்கிங் டேஸ் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா மட்டும் லீவோட சொல்லியிருக்காங்க. அப்படி ஒர்க்கிங் டேஸ் முடியலனா ஒர்க்கிங் டேஸை முடிவடைஞ்சதுக்கப்புறம் லீவ் விட சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் காலேஜ் ரீஓப்பன் ஜூன் 19 அன்றைக்கி ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது தமிழகத்தில் 4ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இருக்காங்க பாருங்கள் மாணவர்களுக்கு. அவங்களுக்கு ஏப்ரல் 15 முதல் 19 வரைக்கும் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. எதன் காரணமாகனா ஸோ தேர்தல் பணி இருப்பதால் அன்றைக்கி லீவ் விட்டுருக்காங்க. அன்றைக்கி நடைபெறவுள்ள எக்ஸாம் மட்டும் ஏப்ரல் 22 மற்றும் ஏப்ரல் 23 அந்த 2 தேர்தல் எக்ஸாமினேஷன் வைக்கிறதா இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 15லேருந்து 19 வரைக்கும் பார்த்தா லீவ் தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஏப்ரல் 22 மற்றும் 23 அன்னைக்கு எக்ஸாம் நடைபெறுன்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 24 அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக உங்களுக்கு கோடை விடுமுறை விட போகிறாங்க. ஸோ இதான் மொத்த இன்ஃபர்மேஷனாக இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.